நான் இந்த வீட்டுக்கு என்னோட கடைசி அடையாளத்தை கொடுத்துட்டு போறேன். என்னோட காதல் கடைசி வரைக்கும் நிறைவேறாமலே போயிடுச்சு. இந்த வீட்டுல இருக்க மற்ற பொண்ணுங்களுக்கு என்னோட காதலை நான் விட்டுட்டு போறேன். ஒரு நாள் இந்த வீட்டு பொண்ணுக்கு அவளுக்கான காதல் கிடைக்கும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, வேற வீட்டுக்கு போற. அதை தவிர வேற மாற்றமே இல்லை. புரியுதா உனக்கு? நீ எப்பவுமே இந்த வீட்டு பொண்ணுதாம்மா. இங்க உனக்கு சகல உரிமையும் எப்பவும் உண்டு. ஒன்னும் ஆயிடல. அழக்கூடாது. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிட்டு இருமான்னு. ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு வாசல் கதவு நிரந்தரமா மூடியாச்சின்னு நினைச்சுக்க. நான் என்னோட பசங்க மேல உன்னோட நிழல் கூட பட விட மாட்டேன் கௌரி. அட சாப்பிடுங்க. பாலா, நீ உன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்க? அப்படின்னா என்ன அப்படின்னா, உன் பொண்ணு கல்யாண வயசு வந்துருச்சுல, எப்ப கல்யாணம் பண்ண போற? என் பொண்ணு பெரியவள் ஆயிட்டாங்கிறத நானே மறந்து போயிடுறேன். அதை எப்படிடா உன்னால மறக்க முடியும்? பொண்ணை பெத்த வேண்டா நீ. உன் தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்ட, அடுத்து உன் பொண்ணு தானே. உனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா சொல்லு. ஆனா எனக்கு ஒரு பையனை தெரியும். ரொம்ப நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல குவாலிஃபிகேஷன். எல்லாத்தை விட பெரிய விஷயம், நல்ல குடும்பத்து பையன். ஆமா, நீ சொல்றது யாருடா? என் பையன் சிவகுரு. ஃபாரின்ல படிப்பை முடிச்சிட்டு இப்பதான் திரும்பி வரான். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கான். என்னோட மொத்த பிசினஸையும் அவன் தான் பாத்துக்க போறான். அவன் எப்பெல்லாம் இங்க வரானோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பார்ட்டி ஒன்னு வச்சிருவான். அவனோட சேர்ந்து என் மருமகளும் என் வீட்டுல காலடி எடுத்து வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நிறைய பேர் பார்ட்டிக்கு வராங்க. உன் பொண்ணையும் அனுப்பி வைடா. கிஷோர், நீ சொல்றது எல்லாமே சரிதான்ப்பா. நானே இந்த விஷயத்தை ஏன் யோசிக்கலன்னு தான் தோணுது எனக்கு. அதனால என்ன, இப்ப யோசிடா. சரி, நான் பத்மாவதி கிட்டே இதை பத்தி பேசி பார்க்கறேன். அட, இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. நான் ஏன் இத பத்தி யோசிக்கவே இல்ல? இத உடனே கவனிக்கணுமே. இவ்ளோ படிச்ச அறிவாளி, எலிஜிபிள் பேச்சுலர், இவ்ளோ புத்திசாலியான பையனை நான் சும்மா விடலாமா? என் பேத்தி நிஷாவுக்கு இந்த பையன்தான் பெஸ்டா பொருத்தமா இருப்பான். இந்த சிவகுரு. சிவகுருவா? ஆ, நம்ம ஷாலினிக்கு அந்த பையன் பொருத்தமா இருப்பானா? நிச்சயமா. பேச்சு ஆரம்பிச்சதே கிஷோர் தானே. எங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் ஷாலினியும் சிவாவும் ரொம்ப நல்ல ஜோடியா இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நிஷாவுக்கும் சிவகுருவுக்கும் ஜோடி பொருத்த ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஐயோ, என்ன இது பசி இப்படி வயித்து கிள்ளுதே. என்ன பண்றது? சாப்பிட என்ன இருக்கு? என்ன தம்பி வேணும்? நல்ல வேளை வந்துட்டீங்க. ரொம்ப நேரமா சரியான பசி. சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கண்ணே. தம்பி, கல்யாண சாப்பாடு எவ்வளவு மிச்சம் இருக்கு பாருங்க. எதை வேணும்னாலும் எடுத்து சாப்பிடுங்க. ஓகே, 2 பூரி எடுத்துக்கலாம். ஓகே, பன்னீர் மசாலா. வை, அத அப்படியே தட்டுல வை.
என்ன காரியம்டா பண்ற நீ? பாட்டிமா ரொம்ப பசியா இருந்தது. உனக்கே தெரியும்ல, வேலைக்காரங்களுக்கான சாப்பாடு அதோ அந்த இடத்துல கிடக்கு. நேத்து ராத்திரி செஞ்ச மிச்ச மீதி. ஏ மாணிக்கம், அம்மா நம்ம வீட்டு வேலைக்காரங்களுக்கு பழைய சாப்பாடை தான் கொடுக்கணுங்கிறத நீ எப்படி மறந்த? என் பையன் ஏதோ போனா போதுன்னு புது ட்ரெஸ் கொடுத்து போட்டுக்க சொன்னா, நீ அதுக்காக சொந்தக்காரன் ஆயிடுவியா? எவ்வளவு செல்லமா வளர்த்தாலும் நாய் நாய் தானே. மன்னிச்சிருங்க பாட்டிமா. போ. டேய் மாணிக்கம், இந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் தெருவுல இருக்கிற நாய்ங்களுக்கு போடு. இனிமே இந்த வீட்டு வேலைக்காரங்களுக்கு பழைய சாப்பாடை தான் கொடுக்கணுங்கிறத தப்பி தவறி கூட மறந்துடாத. ரவி, மறைச்சிருப்போம். ஷாலினி, உனக்கு இந்த நேரத்துல இங்க என்னமா வேலை? உனக்கு சாப்பாடு கிடைக்கல? பாட்டி தானே திட்டினாங்க, அது போய் பெருசா எடுத்துக்கலாமா? அது மட்டும் இல்லாம நீ இந்த வீட்டு பையன்தான், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த சாப்பிட சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஒரே ஒரு உதவி பண்ணு. என்ன பண்ற? சாப்பாடு அந்த டேபிள்ல வச்சுட்டு அப்படியே போயிடு. ஏன், என்னாச்சு? என்ன என்ன ஆகணும்? திட்டு வாங்கிட்டே மறுபடியும் சாப்பிடணும், வேற என்ன? ஆம்பளை பையமா உங்களை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு இருக்க முடியுமா? ஷாலினி, நமக்கு இது திட்டு வாங்குறதுல பழகி போன விஷயம். வேலைக்காரனை கொஞ்சம் வாங்களா? மறுபடியும் நீ வேலைக்காரன் சொல்றியா? ரவி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத கஷ்டம்? பாவம் ரவி பாட்டி கிட்ட செமையா திட்டு வாங்கினால அப்படின்னு ஃபீல் பண்றியா? அனாவசியமா எனக்கு கடுப்பாய்த்தாத. பாட்டி திட்டு நான் மனசுலயே வச்சுக்கல. ஓகே, அதெல்லாம் சரி ஷாலினி, நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? இந்த சாப்பாட்டை யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல? போனா போதும் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தா நீ ஓவரா பண்ற. ஃபைன், நான் போறேன். ஆத்தா சந்தோஷம், கிளம்பு. என்ன சத்தம் அது? என்ன சத்தம்? எனக்கு எதுவும் கேட்கலையே, உனக்கு ஏன் கேக்குது? அப்படிலாம் ஒண்ணு. ரவி, ஒழுங்கா தள்ளு. ஷாலினி, என்ன ரவி இது? இவ்ளோ கேவலமான மூவிஸ்ல பாப்பியா நீ? இதுல என்ன கேவலமா இருக்கு? அடிக்கிற வெயில்ல ஒருத்தர் குளிக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு மனசு. அதுவும் ஜக்கூசி வேற. இந்த மாதிரி அடல்ட் மூவிஸ்ல பார்த்தா உன் மனசு குளிர்ந்துருமா என்ன? இவ்ளோ சீப்பா இருக்கே ரவி. இரு, உன்னை பாட்டுக்கிட்டே சொல்றேன். ஏய், லூசு வேலை பண்ணாத ஷாலினி, பிச்சு போடுவாங்க. நான் என்னமோ ரவி பாவம் பசியோட இருப்பான் சாப்பாடு கொண்டு வந்தேன். ஆனா நீங்க உட்கார்ந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி மூவிஸ் பாக்குறியா? இந்த மாதிரி இல்ல. உன் புத்தி கேவலமான புத்தி. சீ. ஏய் ஷாலினி, ஷாலினி, நான் பாக்குறதே. உடனே கோவம் வந்துருமே. பரவாயில்ல, கோவத்திலையும் அழகா இருக்கு. ஆஹா, இதை விட்டனே. அண்ணா, இந்த பழக்கூட ரெடியா இருக்கான்னு உள்ள போய் பாருங்க சீக்கிரம். பாக்ஸ் அடிக்க வச்சாச்சு. ஓகே அண்ணா, என்ன கொஞ்சிட்டு இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா முடிங்க அண்ணா. அந்த பழக்கூட ரெடினா கையோட கொண்டு வந்துருங்க. ஆடி அசைஞ்சு போறாருப்பா. என்ன இது? இந்த பரிசெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. ஏ ரவி, இங்க வா. கௌரியோட புகுந்த வீட்டுக்கு போற சீர்வரிசைன்னு உனக்கு தெரியும்ல? அங்க என் மானம் போகட்டுன்னு வேணும்னே இப்படி பண்றியா? யோ இல்ல பாட்டிமா, நான் எல்லா வேலையும் பக்கத்துல இருந்து நீயே முடி சீக்கிரம். சரிங்க பாட்டிமா. எங்கய்யா அந்த பழக்கூட? வா வா, இங்க வை. ரவி, பாட்டியம்மா கௌரிக்காக நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, அதையும் கொஞ்சம் கொண்டு வந்துரு. சரி. அட பத்மாணி, பாத்தீங்களா அம்மா என் பொண்ணுக்காக எவ்வளவுலாம் செஞ்சிருக்காங்கன்னு? நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணி. என் பொண்ணு அப்பா இல்லாம வளர்ந்தவ.
அவளுக்கு இவ்வளவுலாம் கிடைச்சிருக்கு. என்ன மாதவி நீ இப்படி எல்லாம் பேசுற? இது எல்லாத்தையும் உங்க அம்மாவா செஞ்சாங்க? ஆ, மாதவி, இதெல்லாம் என் புருஷன் செஞ்சது. அது உனக்கு புருஷன் இல்லல்ல, அதனாலதான் நீ எல்லாத்தையும் மறந்துடுற. ஆனா பரவாயில்ல, தாய் மாமா வீட்ல இருந்து சீர் எடுத்துட்டு போலன்னா கௌரி வேற எங்க இருந்து எடுத்துட்டு போவா? தாய் மாமனா என் புருஷன் அவருடைய கடமைய ஒழுங்கா செய்யறாரு. கௌரிக்கு எல்லாத்தையும் கொடுக்கறாரு. அவர்தான் அளவுக்கு அதிகமா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் செலவு பண்றதுனால அவர் ஒன்னும் குறைஞ்சிட மாட்டாரு. இது அவரோட பெருந்தன்மை. நீ கேள்விப்பட்டிருக்கியா மாதவி? Charity begins at home. சேரிட்டி பிகின் வித் ஹோம். பத்மாவதி, ரொம்ப நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்க. அதுவும் முதல் தடவையா இவளோட கவனம் நகை மேல இல்லாம பொது நலத்து மேல போயிருக்கு. வர வர இவ தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டா. புருஷனை பாராட்டுற தத்துவமா? சசி, நீ நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. அவ சொல்றது 100க்கு 100 கரெக்ட் தானே. நான் என் பசங்களுக்கு அப்படி என்ன கொடுத்துட்டேன்? அப்படியே கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் என் பையன் சம்பாதிச்சது தானே. நான் இதுவரைக்கும் அட, நான் இந்த வீட்டுக்கு பெரியவ இல்லையா? எனக்கு தானே முதல் உரிமை இருக்கு. சசி, கூப்பிடு, பசங்களை கூப்பிடு, கூப்பிடு, போ. சரிங்கம்மா. பசங்களை கூப்பிடு, நானும் கொஞ்சம் சேரிட்டி பண்றேன். எல்லாரும் வந்தாச்சா? உங்க எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கௌரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் பையன் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிருக்கான். ஆனா எனக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல. இந்த வீட்டு பெரியவனா உங்க எல்லாருக்கும் பரிசு கொடுக்க போறேன். அதுவும் வெள்ளி பரிசு. ஆம்பளை பசங்களுக்கு விநாயகர், வீட்டு லட்சுமிகளுக்கு லக்ஷ்மி. இதோ பாருங்க, காசு, வெள்ளி காசு. ரொம்ப ஆசையா உங்களுக்காக செஞ்சிருக்கேன். நானே உங்களுக்கு கொடுக்கறேன். முதல்ல உனக்கு வாங்கிக்க. நல்லா இரு, சந்தோஷமா இரு. ஏ தடியா, இதுல விநாயகரோட முகம் இருக்கும். இந்தா, குறும்புக்காரன். நல்லா இரு. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. அப்புறம் என் செல்லம். ஆட, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. அடக்கடவுளே, ஷாலினி, உன்னை நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு வெள்ளி காசு இல்லையே? அட ஆமா, நீ இந்த வீட்ல பிறந்தவ இல்லையே. இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுமா. ஆனா நான் உன்னை என் பேத்தியாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எங்க வீட்டு பொண்ணு இல்லைன்னு நான் வெளியில யார்கிட்டயும் சொல்றதில்ல. அது ஒண்ணு இல்லம்மா, நாளைக்கு நிஷாவை ஒரு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அந்த நேரத்துல அவளுக்கு சகோதரியா நீதானே நிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம குலத்தோட கலாச்சாரம் அதுதான். அப்புறம் நம்ம வழக்கமும் அதுதான். நீ யாருக்கு வேணா பிறந்த பொண்ணா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீ பொண்ணு தானே. ஷாலினி, நீ இந்த வீட்டு செல்ல பொண்ணுமா, அதுவும் ஸ்பெஷல் பொண்ணு. உனக்கு நான் தங்க காசே கொடுப்பேன். என் பையன் தனியால இவ்வளவு சம்பாதிக்கிறான். இந்த வீட்டுக்காக அவன் எவ்வளவோ செய்யறான். அவங்கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் சேரிட்டி வீட்ல இருந்து தானே ஆரம்பிக்கணும். இங்க பாரு, நீ பாலகிருஷ்ணனோட பொண்ணு கிடையாது. ஆனா உனக்காக அவன் எவ்வளவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உன்னை 3வது மனுஷியா அவன் பார்த்ததில்ல. நீ அவனோட சேரிட்டின்னு இதுவரைக்கும் உன்னை ஃபீல் பண்ண வச்சதே இல்ல. அம்மா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்கம்மா. ஷாலினி என்னைக்குமே என் மகதான். பாத்தியா, இதத்தான் நானும் சொன்னேன். நான் பெத்த பசங்களுக்கு இதத்தானே சொல்லி கொடுத்திருக்கேன். இதுதான் எங்க குடும்பத்தோட மரியாதை ஷாலினி.
இந்த வாங்கிக்க. நாயை குளிப்பாட்டி நடுவீட்ல வச்சாலும் அது நாய் நாய் தானம்மா. நாய் வாழ என்னைக்கும் நிவுத்த முடியாதே. அப்செட் ஆயிட்டியோ? இல்ல, ஆகலன்னா ஓகே. எப்படியும் உன்னை சந்தோஷப்படுத்தியே ஆகணும்னு உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். ரவி ப்ளீஸ் இங்க இருந்து போறியா? ஒரு வாட்டி இதை பார்த்த உன்னை கேட்காமலே உன் மூட் கூல் ஆயிடும். அப்படியா? காட்டு. இதோ ராகினி MMS 1, ராகினி MMS 2, அப்புறம் மர்டர், டர்ட்டி பிக்சர். என்ன டர்ட்டி பிக்சர்ல வச்சிருக்க? என்னதெல்லாம்? ஏய் ஷாலினி, இதை பார்த்தா எப்பேற்பட்ட மூடு டக்குன்னு சரியாயிடும். தெரியாம சொல்லுவேனா? அதுக்கு அதை கொண்டு வந்திருக்கேன். இதை நீ ஒரு வாட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோ. ரொம்ப சீப்பா இருக்கு ரவி. நீ இந்த மாதிரி சீடிஸ்ல கொடுத்தா நான் போய் அப்பா கிட்ட சொல்லவா? பாத்தியா, மூடு மாறிச்சுல. நான் வரும்போது உம்முன்னு இருந்தேன், இப்ப கோவப்படுற பத்தியா? இதே மாதிரி நீ எப்பவும் கோவப்பட்டு காத்தினா நல்லா இருக்கும் ஷாலினி. ரவி, இப்ப எதுக்காக நீ இங்க வந்த? எதுக்காக வர போற? கிளைமேட் இவ்வளவு சூப்பரா இருக்கே, சும்மா காத்து வாங்கலாம் மாடிக்கு வந்தேன். பார்த்தா நீ உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க. ஷாலினி, எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு யோசனை உனக்கு? ஃப்ரீயா விட. ஷாலினி, நம்ம என்னைக்குமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மூணாவது மனுஷங்க தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஒரு டிரைவரோட பையன், அதே மாதிரி நீயும் பத்மாவதி அம்மாவோட பொண்ணு. ஐ மீன், இந்த வீட்டு பொண்ணு இல்ல. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம எப்பவுமே மூணாவது மனுஷங்க தான், இல்லையா? ஆனா அதான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கோம்ல. நான் இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தப்போ எங்க அப்பாவோட தான் வந்தேன்னு உனக்கே தெரியும். அதே மாதிரி நீ உங்க அம்மா கூட தான் இங்க வந்த. வெளியிருந்து வந்திருந்தாலும் பெரிய நம்ம ரெண்டு பேரையும் மனசார ஏத்துக்கிட்டாரு. சோ அந்த வகையில பார்த்தா நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இருக்கா இல்லையா? நமக்கு இன்னொரு உறவு இருக்கே. என்ன உறவு ஷாலினி? காதல். காதலா? காதல் தான். நம்ம ரெண்டு பேரோட மனசுலயும் இருக்கிற காதல். ரவி, உன்னோட கண்ணுல நான் அதை பார்த்திருக்கேன், உன்னோட இதயத்துல பார்த்திருக்கேன். அதே காதல் தான் என்னோட கண்கள்லயும் இருக்கு, என் இதயத்திலயும் இருக்கு. உன்னோட எல்லா நடவடிக்கையும் அதான் காட்டுது. அதே மாதிரி என் நடவடிக்கையும் காட்டுது. நாம ரெண்டு பேரும் ரொம்ப காதலிக்கிறோம். அப்பாவ இந்த உலகத்துல எல்லாரையும் விட அதிகமா இல்ல? கரெக்டா சொன்ன. நீ யோசிக்காம சொல்லிடுற, ஆனா என்னாலதான் முடியல. ஷாலினி, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ என்னைக்கும் அழவே கூடாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஐ ஹேட் டியர்ஸ் ஷாலினி. டயலாக் அடிக்கிறியா?
சாரி கடவுளே, உங்களோட கண்ணீர்ல அவ டான்ஸ் ஆடுறா. மன்னிச்சுக்கோங்க, சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா. சாரி கடவுளே, நீங்க கொடுத்த மழைய அவன் என்ஜாய் பண்ணவே மாட்டேங்கிறான். இதுக்கு இவ்வளவு தண்டிச்சிடாதீங்க. தண்டனை எதுவா இருந்தாலும் அது எனக்கு மட்டும் கொடுத்தா போதும். என் காதலே